Praise the Lord. Once again, we thank the Lord God for giving us yet another opportunity to come to His blessed presence at His word. This time of the 98th Bible study evening, the Lord has given us provision, and let us make use of this time, and may the name of the Lord be glorified through each one of us through such Bible studies. We welcome all of you, each one of you, in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Assembly and also the Gospel Literature Bookshop Ministries in Chennai. To begin with, I request for the opening prayer. I request from the opening prayer from Metupalayam, Coimbatore district, Evangelist Paul to pray, and we will start this meeting. Over to Coimbatore to Brother Paul. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் மகிமையின் கர்த்தாவே, தர்மையான மாலை நேரத்துக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சில மாதங்களாக, நாட்களாக இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாக உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய், தெய்வ ஜனங்களை நாங்கள் முகமுகமாய் காணும்படியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உம்மாலே ஆண்டவரே தேர்வு செய்யப்பட்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே விசுவாசிகளும் மற்ற யாரும் சோர்ந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கர்த்தருடைய வசனத்தினாலே நீர் எங்களை போஷித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் சபையார் அதற்கு ஆண்டவரை எடுத்ததற்கான எல்லா நல்ல முயற்சிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற யாவரும் கர்த்தருக்குள்ளே தாங்கள் பலப்பட்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏற்ற விதத்திலே தங்களுடைய ஜீவிதங்களை அமைத்துக் கொள்ளவும், கர்த்தருக்கு மகிமையாய் அவர்கள் காணப்படவும், தங்கள் சாட்சியங்களை காத்து கொள்ளவும், ஆண்டவரே வளரவும், அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் காணப்படும்படியாக நீர் எங்கள் யாவருக்கும் தயை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். பாடக்கூடிய பாடல்கள், எழுதக்கூடிய ஜெபங்கள், ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய தாசனை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலே மகிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சகலத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you, Brother Paul from Coimbatore, Metupalayam. Thank you for the prayer. May God bless you. May God continue to be with you and your family. We are going to the next session, the singing session, over to Tommy Kuriakos, the evangelist in Chidambaram. We take you over to Chidambaram to Evangelist Tommy Kuriakos and family. Over to Brother Tommy Kuriakos. Is it audible, brother? Is audible? Yes, audible. Okay. கர்த்தருடைய பரிசுத்தமேறிய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ நாம மகிமைக்காக 2 பாடல்களை பாட நாங்கள் விரும்புகிறோம். பாடல் புஸ்தகத்தில் 648 பாடலை பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 648 648. எந்தன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம், எந்த நாட்களும் அவரே, எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ரட்சிப்பும் அவரே, எந்த ரட்சிப்பும் அவரே. தாய்கருவில் என்னை கண்டார், என்னை முன்குறித்து விட்டார்,
தாயின் கருவில் என்னை கண்டார், என்னை முன்குறித்து விட்டார். எனக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததே ஆகா. எனக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததே ஆகா. எந்தன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம், எந்த ஆத்மநேசரும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. என்னென்ன துன்பம் வந்த போதும் மீட்டு காத்திட்டார் என் தேவன். என்னென்ன துன்பம் வந்த போதும் மீட்டு காத்திட்டார் என் தேவன். ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கிறாரா. ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கின்றாரா. எந்தன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம், எந்தன் ஆத்மநேசரும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. என் அன்பு இயேசுவை வாழ்த்தி போற்றிடுவேன் எல்லா நாளும். என் அன்பு இயேசுவை வாழ்த்தி போற்றிடுவேன் எல்லா நாளும். துதித்து ஆராதித்து என்று நன்றியாய் வாழுவேனா. துதித்து ஆராதித்து என்று நன்றியாய் வாழுவேனா. எந்தன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம், எந்தன் ஆத்மநேசரும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. எக்கால சத்தம் வானில் கேட்கும், நேசரை காணும் நான் சமீபம். எக்கால சத்தம் வானில் கேட்கும், நேசரை காணும் நான் சமீபம். அவரோடு நித்திய காலம் சந்தோஷம் காண்பேனே ஆகா. அவரோடு நித்திய காலம் சந்தோஷம் காண்பேனே ஆகா. எந்தன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம், எந்தன் ஆத்மநேசரும் அவரே. எந்தன் கோட்டையும் எந்தன் துருகமும் எந்தன் ரட்சிப்பும் அவரே. எந்தன் ரட்சிப்பும் அவரே. അടുത്തതായിട്ട് 653 പാടൽ. 653. யெகோவாயீரே தந்தையாம் தேவன், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன், உன் நழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருக்கிறீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர்,
உன்னத நீரே உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் உலக அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தேன், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Praise be to God for those blessed songs sung by evangelist Tommy Kuriakos and family from Chidambaram. May God bless this dear family whose Brother Tommy Kuriakos is shepherding the local assembly there. May God give all the wisdom to him and his family to do the right things for the glory of God. Thank you, Brother Tommy Kuriakos. May God be with you and your family. Now, we welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai. Today also, as we had yesterday with us, and tomorrow, God willing, we have today with us evangelist Raju K. Matthew. Rachain is my cousin's husband, and I am very much joyful to have him in the evening, today evening's Bible study, and we are grateful to God for him accepting this invitation. So we praise God for what he has done through this evangelist, as I have yesterday itself brought to your notice that we as a family had gone to the Bangalore Accept Ministries. We have visited the place, and it was a huge campus, and the hospital and the clinic that is set up is so ordered and systematic, and may God bless. It is a very difficult task. We have to sacrifice many things in our life. It's not a comfort zone. So I admire Rachain and his family, Joyce Chechi, and the children for all the efforts they have taken, and all those who are involved in this Accept Ministries. And also, the Lord has enabled this dear evangelist to shepherd the Agape Church. May God grant all the wisdom to him, and and all the dear elders of that assembly to continue to shepherd and show the path for the glory of God in that local assembly. We welcome also all the dear ones from Agape Church and other churches in and around Bangalore and around in Tamil Nadu and every other place in India and abroad. May the Lord be with each one of us. Today, the topic that is being dealt with is an important topic, as we have been dealing yesterday, and all these 3 days, it will be the same topic. It is Christian fellowship. That is a topic that many of us do not see it happen in our wholeheartedness. If we have only a wholehearted attempt and love, we can experience the true fellowship, the Christian fellowship that
God expects us. The agape love only can enable us to have the true Christian fellowship, and we can continue to sojourn this wilderness journey with a joyful heart, with a loving heart, with a great heart that is pleasing in the sight of the Lord God. So Christian fellowship is very important, and may God grant us the wisdom, and whenever the evangelist or the preacher or anybody corrects us, we should take it in the spirit, we may be accept it and take it in the right spirit for the glory of God, so that we would be right in the sight of the Lord. So we thank once again for this topic that was chosen. May God bless this evening time also, and give us the right thoughts for the glory of God. Now we also welcome Brother Dr. Madhi Alagan from Pudukkottai. He is going to translate the message from English to Tamil, and we praise God for his presence in this meeting, and yesterday and tomorrow also, God willing, he will be there. So we thank Brother Madhi Alagan also for accepting to translate the messages from English to Tamil. May God be with him and his family. We welcome all of you once again. May the good Lord be with each one of us as we go into the message. Now for the blessing of the message, we request Brother Evangelist Yebi Velayudham from Yerkad, Salem district, to pray for the blessing of the message. Over to Evangelist Yebi in Yerkad, and may God lead us in that prayer. Over to Brother Yebi. We request our elderly uncle, Brother K.V. Zakaria, from Coimbatore, to pray for the blessing of the message. Over to Brother K.V. Zakaria in Coimbatore. Yes, the line is clear, or you can pray. Nana Pratikya. Let us pray. Gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this blessed time that was granted unto us to remember the living, loving, true, holy, almighty, creator, and victorious God in Christ Jesus. Gracious Father, when we see the cross, we are bound to boast in nothing else but the cross. And we thank Thee for the great work of salvation and the Lord leading us all through our life and becoming our Ebenezer, God with us. And we praise Thee for all that He has done. He's been hitherto with us, and we praise Thee and we glorify Thy name. Gracious Father, we pray for today's evening message for our dear evangelist Raju K. Matthew from Bangalore. May Thou grant him all the wisdom from above, and may the Holy Spirit speak through him, and let him be used as a tool, as an earthen vessel, and as an instrument for Thee and Thee alone, so that Thy name alone may be glorified through him. Gracious Lord, every word he utters may be from Thee, and we
pray that thou may take control of the whole time. We pray for even Brother Madhi Alagan from Pudukkottai. The Lord be with him as he translates the message from English to Tamil. Lord, we pray that thy name be glorified through this dear brother also, beloved brother also. We pray for every dear evangelist, elder, brothers, sisters, and every family, every church who has gathered, Lord, to listen to thy word. Lord, we pray that thy name may be glorified through each one of us as we listen. Lord, enable us to understand the word better, and let the word inspire us. Let the word correct each one of us. Let the word lead us righteously, so that thy name may be glorified through each one of us. Lord, we thank thee for everything, all what thou hast been doing. May thou continue to be with us, we pray. We are now going into the message. Be with us. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Now we are going into the message part. Over to Evangelist Raju K. Matthew in Bangalore and Brother Madhi Alagan in Pudukkottai in Tamil Nadu. May God's name be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Once again, I thank the Lord for enabling me to share the word of God with you. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்கிறேன். I want to thank the Kodambagam Assembly for arranging this meeting. கோடம்பாக்கம் சபையார் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக நன்றி சொல்கிறேன். Thank Evangelist Tommy Kuriakos and family for those beautiful Tamil songs. டோமி குரியகோஸ் அவர்கள் மூலமா பாடி அழகான பாடலுக்காக நன்றி சொல்கிறேன். And thank Brother Evangelist B. Paul for the prayer. பி பால் அவர்கள் ஜெபித்த ஜெபத்திற்காக நன்றி சொல்கிறேன். Also thank Brother Santosh for leading, being the MC of this meeting. சகோதரி சந்தோஷ் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக நன்றி சொல்கிறேன். We started a topic on Christian fellowship. கிறிஸ்துவ ஐக்கியத்தை குறித்த பாடத்தை துவங்கினோம். We saw in Acts 2:42, the early church, one of the things that they came together to do is Christian fellowship. அப்போஸ்தலர் 2:42 ஆதி அப்போஸ்தலர்கள் ஐக்கியத்தை துவக்கத்தை குறித்து வாசித்தோம். In 1 Corinthians 1:9, we see God has called us. He is faithful. He called us into the fellowship of his dear son. 1 கொரிந்தியர் 1:9 வாசித்தோம். அவருடைய குமாரனுக்குள்ளாக உண்மையுள்ள ஐக்கியம் கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். And John, that beloved apostle, has written in 1 John 1:3-7, 4 times he mentions about Christian fellowship. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே 1வது அதிகாரத்தின் 3வது வசனம் முதல் 7வது வசனம் வரை 5 முறை அந்த ஐக்கியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். He said we have fellowship with God the Father and his Son, and we can have fellowship with one another. பிதாவாகிய தேவனோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் கொண்டிருப்போமானால் நாம் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் கொண்டிருக்க முடியும். Yesterday we looked at what Christian fellowship is not. கிறிஸ்துவ ஐக்கியம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். Just because you are going to a church and assembly, you are in the building, doesn't mean you have fellowship there. சபைக்கு செல்வதனாலோ சபை கட்டடத்திற்கு செல்வதனாலோ கூட்டத்திற்கு செல்வதனாலோ நாம் ஐக்கியத்தில் இருப்பதாக அர்த்தம் கொள்ள முடியாது. We normally say, where do you fellowship? We tell the name of the assembly. வழக்கமாக எங்கே ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் செல்லக்கூடிய சபையின் பெயரை சொல்வது வழக்கமாக இருக்கிறது. But according to the scripture, that is not fellowship. An active participation in spiritual and other areas of Christian life is what actually fellowship means. ஆனால் வேதத்தின் பிரகாரமாக உண்மையான ஐக்கியம் என்பது நாம் எங்கு ஆவிக்குரிய விஷயத்தில் அதிக ஈடுபாடோடு கூட சபையின் வளர்ச்சிக்கு நாம் தூண்டுகோலாக காண உண்மையான ஐக்கியமாக கருதப்படுகிறது. We saw that it is the fruit of Calvary, or it is a result of what the Lord Jesus Christ accomplished on the cross.
இது ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றிய கனியாக அவருடைய செயலின் முடிவாக காணப்படுகிறது இந்த ஐக்கியமானது. Because we are sanctified once, நாம் அவருக்குள்ள பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். we have a common salvation, நமக்கு பொதுவான ரட்சிப்பு இருக்கிறது. we are the recipients of the grace of God, ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். we have a common faith. பொதுவான விசுவாசத்தை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். These are all the things that brought us into this beautiful fellowship. இந்த எல்லா காரியங்களும் தான் இந்த இனிமையான அற்புதமான ஐக்கியத்திற்கு நம்மை அழைத்தது, கொண்டு வந்தது. Even though among us we have hundreds of differences, Christ unites us, and that is why we have this fellowship. நமக்குள்ளாக நூற்றுக்கணக்கான வேறுபாடுகள் காணப்பட்ட போதிலும் ஆண்டவராய் இயேசு நம்மை ஒன்றிணைத்தபடினாலே நமக்குள்ளாக இந்த ஐக்கியம் காணப்படுகிறது. All true believers have this fellowship. உண்மையான எல்லா விசுவாசிக்கும் இந்த ஐக்கியம் இருக்கும். But everyone does not enjoy this fellowship to the extent that we should be enjoying. நாம் அனுபவித்து சந்தோஷம் அடைவதை போல எல்லோரும் அனுபவித்து சந்தோஷம் அடைவது கிடையாது. Even every believer don't enjoy this beautiful fellowship. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த அற்புதமான ஐக்கியத்தை அனுபவிப்பது கிடையாது. We saw yesterday when believers come into the assembly, there are many kinds of attitude. We looked at different kinds of believers in the assembly. நேற்றைய தினத்திலே சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலே வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் இருப்பதை நாம் பார்த்தோம். Some come and sit and go. சிலர் வந்து அமர்ந்து விட்டு அப்படியே செல்கிறார்கள். Some select certain meetings and they miss the other meetings. சிலர் சில கூட்டங்களை மாத்திரமே தேர்வு செய்து மற்ற கூட்டங்களை தவிர்த்து விடுகிறார்கள். Some believers are not accountable in a local assembly. They go from assembly to assembly and they are not accountable to the leadership of the local assembly or the local assembly. சில விசுவாசிகள் தல சபைக்கு கடமைப்பட்டு காணப்படாதவர்களாக சபைகள் தோறும் சென்று கொண்டு சபை விட்டு சபை செல்லக்கூடிய நபர்களாக காணப்படுகிறார்கள். None of them will be able to enjoy this beautiful fellowship unless you are active in a local assembly, which you can call my assembly, our assembly. இப்படிப்பட்ட நபர்கள் யாரும் அந்த ஐக்கியத்தின் இனிமையை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காரணம் அவர்கள் நிலையாக காணப்படாமல் இருப்பதே காரணமாக இருக்கிறது. We saw that Christian fellowship should be a heart-warming experience. கிறிஸ்தவ ஐக்கியமானது இதயத்திற்கு இதமானதாக மகிழ்ச்சியான ஐக்கியமாக காணப்படுகிறது. Each one of our local assembly fellowship should be such that no believer in that assembly ever want to go out from that fellowship, and the ones who are outside, when they see this assembly, they wanted to come inside. தல சபையில் உள்ள விசுவாசிகள் ஐக்கியமானது அந்த அருமையான ஐக்கியத்தை விட்டு வெளியில செல்ல விரும்பாதவர்களாக காணப்படுவார்கள். அதே நேரத்தில் சபைக்கு வெளியில இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட இனிமையான ஐக்கியத்தை காண வேண்டும் என்று சொல்லி வர வேண்டும் சொல்லி ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஐக்கியத்தின் மேன்மையானது இருக்க வேண்டும். Paul writing says, when you and I in our local assembly, in the fear of God, we come together, an unbeliever coming to our assembly will realize that the living God is in our midst. அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது நம்முடைய ஐக்கியமானது மற்ற வெளியில் உள்ளவர்கள் வந்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதமான ஐக்கியம் இவர்கள் மத்தியில காணப்படுகிறது என்று சொல்லத்தக்கதாக அற்புதமான இனிமையானதாக காணப்பட வேண்டும். We have fellowship with the triune God. திரித்துவ தேவனோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம். God the Father planned our salvation before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே பிதாவாகிய தேவன் நம்முடைய ஐக்கியத்தை முன்குறித்திருக்கிறார். Jesus Christ executed that salvation in time, in history, at the cross. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேலை வந்த பொழுது கல்வாரி சிலுவையிலே அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். And the Holy Spirit has brought it to our heart and brought the need of salvation to us. பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பின் அவசியத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் நமக்கு பங்களிக்கிறார். So we have fellowship with the triune God. ஆகையினாலே திரித்துவ தேவனோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம்.
We are the most blessed people in the face of the earth. உலகத்தின் தளத்திலே உலகத்தின் மேலே உள்ளவர்களில் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம். I wanted to point out 5 great blessings that we have as believers in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக உள்ள விசுவாசிகளுக்கு உள்ள அற்புதமான 5 விசேஷமான ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். You can memorize it in the 5 fingers of your hand. கையில் உள்ள 5 விரல்களை நினைப்பூட்டிக் கொண்டு நாம் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். First of all, we have a Father in heaven. முதலாவதாக பரலோகத்திலே நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். Secondly, we have the Lord Jesus Christ interceding for us as our high priest and advocate in heaven. இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய நபராக தேவ பரலோகத்தில் இருக்கிறார். Thirdly, the indwelling Holy Spirit in us to guide us and lead us in our Christian life. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை வசனத்துக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். Fourthly, we have the completed scripture in our hand. நான்காவதாக முழுமை அடைந்த வேதம் நம் கையில் இருக்கிறது. The Old Testament saints did not have, even the apostles during their lifetime, they did not have the completed scripture as you and I have in our hand handy. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் ஏன் அப்போஸ்தலர் காலத்திலும் கூட முழுமை அடைந்த பரிசுத்த வேதமானது அவருடைய கரங்களிலே காணப்படவில்லை. Fifthly, we have the fellowship in the church. We have the local body of Christ where we are members of. ஐந்தாவதாக நாம் எந்த தல சபைகளோட தொடர்பு உடையவர்களாக இருக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Brothers and sisters, isn't it wonderful that we have these 5 blessings in our life? பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? We are a privileged people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். This sweet fellowship has certain conditions. இந்த இனிமையான ஐக்கியமானது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா காணப்படுகிறது. In 1 John chapter 1, 5 to 7, John says that you have to walk in light as he is in the light. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே 1வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரை நாம் ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். That is the main condition for this fellowship. அதுதான் இந்த ஐக்கியத்தின் முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. Sin and partiality and so many other divisions among us will hinder this sweet fellowship. பாவமும் பட்சபாதமும் இந்த இனிமையான ஐக்கியத்தை தடை செய்கிறது. Secondly, we have not only we have fellowship with the triune God, we also have fellowship with the apostles. நாம் திருத்துவ தெய்வத்தோடு கூட மாத்திரம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளவில்லை, அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து ஐக்கியம் வைத்திருக்கிறோம். We have not seen the apostles. அப்போஸ்தலரை நாம் பார்க்கவில்லை. But in 1 John 1, John is reminding that which we have seen, which we have heard with their eyes, they looked upon, they handled, that they have shared with us. 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி. So though we have not seen the apostles, through the scriptures, the apostles have shared the Lord Jesus Christ with us. அப்போஸ்தலரை நாம் பார்க்காமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. And through that we are introduced to the Lord Jesus Christ. இதன் மூலமாக கிறிஸ்துவோடு கூட நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம். Jude writes about that as the faith once delivered for the saints. யூதா எழுதும் பொழுது தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஒரு முறை ஒப்பிக்கப்பட்ட விசுவாசம் என்று எழுதுகிறார். That is the whole New Testament teachings. அதுதான் புதிய ஏற்பாட்டின் முழுமையான சத்தியமாக இருக்கிறது. We have the Acts of the Apostles, a book in the New Testament, but we have the doctrine of the apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு இருந்த போதிலும் நமக்கு அதனுடைய போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. Acts of Apostles don't need to repeat, but the doctrines of the apostles is completely the New Testament, which is written and given to us. அப்போஸ்தலர் நடபடிகள் திரும்ப எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால்
போதனைகளானது முழுமையடைந்திருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. And we have fellowship with the triune God. We have fellowship with the apostles through the scripture. நாம் திரித்துவ தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம், அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம். We have fellowship. We should have fellowship in the gospel work. சுவிசேஷ ஊழியத்திலே நாம் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். Let us turn to Philippians chapter 1 verses 4 and 5. பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரத்தின் 4-5 வசனங்களுக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Philippians 1, 4 and 5. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். Verse 5 says, because of your partnership in the gospel from the first day until now. Verse 5, brother. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. Philippians 1:5, brother. Philippians 1:5. ஆமா, பிலிப்பியர் நிருபம் 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். உங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி எழுதுகிறார். I think in Tamil it may be the other verse. Earlier it says, because of your partnership in the gospel from the first day until now. உங்கள் நற்கிரியை தொடங்கின நாள் முதற்கொண்டு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Brother, I think in sometimes in Tamil maybe it is another verse. The Philippian church was partnering with Paul in the gospel work. Look at the earlier verse or the verse after that. 3வது வசனத்தில் பார்க்கிறோம், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் உடன்பட்டவர்களானபடியால். 3வது வசனம். They were partners in the gospel work with Apostle Paul. இந்த வசனத்தில் ஐக்கியத்திற்கு பதிலாக உடன்பாடு என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறது. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், ஐக்கியப்பட்டவர்களானபடியால். The church in Philippi was partnering with Apostle Paul in the gospel work. பிலிப்பு சபையானது அப்போஸ்தலன் பவுலோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தில் உடன்பட்டு ஐக்கியப்பட்டிருந்தார்கள். Our salvation, our faith, the grace we received, it's all God's work. He has given that to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க கிருபை நிமித்தமாக ஆண்டவருடைய சுவிசேஷ பணியானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. But being partners in the fellowship of the gospel is our responsibility. சுவிசேஷ ஊழியத்தின் உடன்படு உள்ளவர்களை காணப்படுவது என்பது நம்முடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. Many times we say that is why we have full-time workers. They will share the gospel. அநேக நேரங்களிலே முழு நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறோம். But in Acts 1:8, being a witness for the Lord is the responsibility of every disciple of the Lord Jesus Christ, not only full-time workers. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், விசுவாசிகள் அனைவருக்கும் அது கொடுக்கப்படும் ஒரு பங்களிப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தம் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So being a witness for the Lord in the gospel work, in the fellowship of the gospel work, is the responsibility of every child of God. சுவிசேஷ ஊழியத்தின் பங்காளர்களாக பங்களிப்பு செய்வதானது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையாக காணப்படுகிறது. The Philippian church was a model church in that area of fellowshipping in the gospel work. சுவிசேஷ ஐக்கியத்தின் மாதிரி சபையாக பிலிப்பு சபை காணப்படுகிறது. Philippians 3:10 talks about the fellowship in the suffering of Christ. பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவரோடு கூட அனுபவிக்கிற பாடுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There's a fellowship in the suffering of Christ. நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கான எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி என்று சொல்லி ஐக்கியத்தை காட்டப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 1 verse 9, we read that John the apostle was in Patmos
And we read in verse 9 of chapter 1, I, John, your brother and partner in the tribulation and the kingdom and the patient endurance that are in Jesus, was on the island called Patmos on account of the word of God and the testimony of Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன் என்று சொல்கிறார். So not only we should have fellowship in the gospel work, we should also have fellowship in the suffering for Christ. சுவிசேஷ ஊழியத்தில் மாத்திரம் ஐக்கியம் வைப்பதல்ல, அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்பதிலும் ஐக்கியத்தை காண்பிக்க வேண்டும். When we talk about the suffering of Christ, கிறிஸ்துவுக்கான பாடு என்று சொல்லும் பொழுது there is two things. One, Christ suffering on the cross as a substitute for us. That suffering, you and I cannot partake in that suffering. He alone suffered on the cross for our salvation as our substitute. இரண்டு பாடுகளை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவது பாடாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாளாக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து நமக்கான இரட்சிப்பை சம்பாதித்து வைத்த பாடுகளோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு பகிர்ந்து கொள்ள முடியாது. He alone suffered and he finished the work. From the cross he said, it is finished. You and I cannot add anything to that suffering. அவர் மாத்திரமே நமக்காக பாடுகளை பெற்று எல்லாத்தையும் முடித்து வைத்திருக்கிறார். அவர் சிலுவையிலே சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்ன காரணத்தினாலே அந்த பாடுகளோடு கூட நாம் சேர்ந்து எந்த பாடுகளையும் சேர்த்து வழங்க முடியாது. But when Saul of Tarsus was persecuting the Christians, Jesus asked, Saul, Saul, why you persecute me? சவுலாகிய தர்சீசுக்கு செல்லும் பொழுது அவர் ஆண்டவராய் இயேசு சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்தினேன்னு சொல்லி கேட்டதை நான் பார்க்கிறோம். And we understand that when the body of Christ, the believers suffer, Jesus takes it very personally. சபையில் உள்ள விசுவாசிகளும் சபை மக்களும் பாடுகளை படும் பொழுது இயேசு அந்த பாடை தன்னுடைய பாடாக தனித்துவமாக எடுத்துக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. So suffering for Christ means suffering as members of the body of Christ. கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுகிறோம் என்று சொல்லுவதானது கிறிஸ்துவின் சபையின் உறுப்பினர்களாக நாம் பாடுபடுவதாக இருக்கும். There are many believers around the world who are suffering as members of the body of Christ. கிறிஸ்துவின் அவயவங்களாக காணப்படுகிற அநேக விசுவாசிகள் தேவனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். Apostle Peter, when the night before the Lord Jesus Christ was betrayed, he was asked, are you one of his? He was afraid and he said, I don't even know the man. ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட நாளுக்கு முந்தைய ராத்திரியிலே அப்போஸ்தலன் பேதுருவிடத்திலே மற்றவர்கள் கேட்டார்கள், நீனும் அவர்களில் ஒருவனா என்று கேட்ட பொழுது பேதுரு அதற்கு இல்லை, நான் அவர்கள் ஒருவன் இல்லை என்று சொல்லி மறுதலித்து பயந்ததினாலே அவன் நம்ம மறுதலித்தான் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். But when he later writing the epistle, Peter says that do not be ashamed to suffer as a Christian. பின்னதாக அவர் அந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் பொழுது நீங்கள் வெட்கப்படாதீர்கள் சொல்லி எழுதுகிறார். And if you look at 1 Peter chapter 5, 1 பேதுரு 5வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமேனால் in verse 1 he says that I am a witness of the sufferings of Christ. உங்களில் மூப்பனும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் என்று சொல்லுகிறார். And in verse 9 of the same chapter he talks about the sufferings that is experienced by your brotherhood throughout the world. 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். And then finally in verse 10 he says, and after you have suffered for a little while, the God of all grace, who has called you to his eternal glory in Christ, will himself restore, confirm, strengthen and establish you. அதே 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம்
பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. We are supposed to partake in the fellowship of the suffering of Christ as the members of his body. அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற காரணத்தினாலே கிறிஸ்துவின் தன் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். Normally when we suffer, we think our suffering is so great and so difficult. சில நேரங்களில் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய பாடானது மிக மோசமானது, கடுமையானதாக, தாங்க முடியாததாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். But Peter, once who was afraid to suffer, now he is telling us an order in which we should look at the suffering. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அந்த பயந்து போயிட்டு மறுதலித்த பேதுருவானவர் எதற்காக அவர் பயந்தாரோ இப்பொழுது அவர் சொல்லுகிறார், எதன் அடிப்படையில் நாம் அவர் மேல் பயப்படாமல் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற காரியத்தை வரிசைப்படுத்துகிறார். He said, first I look at the sufferings of Christ. I am a witness of the suffering of Christ. அவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று முதலாவது சொல்லுகிறார். Secondly, he talks about your brethren in the world who are suffering for Christ. இரண்டாவதாக உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களும் கிறிஸ்துவ பாடுகள் படுவார் என்று சொல்லுகிறார். Lastly, he says, you suffer for a little while. கடைசியா சொல்கிறார், நீங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் பாட அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்லி. Brothers and sisters, it will be good to remember this order when we fellowship in the suffering. First look at the suffering of Christ, then look at the sufferings of God's people around the world, then only you look at your suffering and my suffering for Christ. பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது இந்த வரிசை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவரை இயேசு நமக்காக பாடுகள் படுவதை நினைவு கூறுங்கள். இரண்டாவதாக அவருடைய சீசர்கள் உலகம் முழுவதும் உள்ள நபர்கள் படக்கூடிய பாடுகளை நினைவில் கொள்ள வேண்டும். கடைசியாக நம்முடைய பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த வரிசை பிரகாரமாக சொல்லப்படுகிறது. So if you look at Christ's suffering and other severe suffering of God's people, our suffering will look like light suffering. கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் கிறிஸ்துவ நிமித்தம் மற்றவர்கள் படக்கூடிய பாடுகளை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நாம் படக்கூடிய பாடுகளானது அற்ப பாடாக, கொஞ்ச பாடாக மாத்திரமே காணப்படும். About 28 years back, I had the opportunity to go to Russia to distribute Bible, and this was the country known as the Soviet Union earlier, where Christians were severely persecuted. 28 வருடங்களுக்கு முன்னதாக இப்பொழுது ரஷ்யா என்று சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யாவிற்கு சென்று ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. I have seen people who were in the underground church who were talking about the sufferings they went through for the Lord in those days. மறைமுகமாக சுரங்க பாதைகளில், சுரங்க ஸ்தலங்களிலே அவர்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்த காலமாக இருந்தது அது. And that is when the suffering happens, that's when the church grow. அப்படிப்பட்ட பாடுகள் சந்தித்த பொழுது சபையானது வளர துவங்கியது. So it is important to remember we have to fellowship in the sufferings of Christ. கிறிஸ்துவினுடைய பாடுகளில் நாம் பங்கு பெற வேண்டும், பங்களிக்க வேண்டும் என்பதை நினைவுகூர வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது. In the salvation sharing, salvation fellowship, in the grace fellowship, in the faith fellowship, it is something God has done for us. கிருபைக்கான ஐக்கியம், ரட்சிப்புக்கான ஐக்கியம், அவருடைய மகிமைக்கான ஐக்கியமானது அது தேவனால் நமக்கு வழங்கப்பட்ட மிக உன்னதமானதாக கருதப்படுகிறது. But gospel sharing fellowship and fellowship in the suffering is something you and I need to do or partake in that. சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாக படக்கூடிய பாடுகளானது நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய பாடுகளாக அது மீதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. Next, when we talk about Christian fellowship, there is fellowship in the substance that we have, the materials things God has given. You and I need to fellowship in that. இரண்டாவதாக கிறிஸ்துவின் ஐக்கியம் பற்றி நாம் பார்க்கும் பொழுது நம்ம இடத்துல இருக்க பொருட்களை பகிர்ந்து கொண்டு அதன் ஐக்கியத்தை பொதுமைப்படுத்தி நாம் ஐக்கியத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். Please read Philippians chapter 4 verse 15. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15வது வாசிப்போம். Philippians 4:15. பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம்.
And you Philippians yourself know that in the beginning of the gospel, when I left Macedonia, no church entered into partnership with me in giving and receiving except you only. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Just think about it. Apostle Paul was used by God to establish many assemblies. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக சபைகளை ஆரம்பிப்பதற்காக தேவன் அவரை பயன்படுத்தி நாம் அறிந்திருக்கிறோம். And Corinthian church was one such church. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சபைதான் கொரிந்து சபையும். Many other assemblies he was instrumental in starting. அநேக சபைகள் துவங்குவதற்கு அவர் ஒரு கருவியாக காணப்பட்டார். But very sad that he's telling with joy about the Philippian church. You are the only one who partnered with me in giving and receiving. ஆனால் பிலிப்பி சபையோடு கூட சொல்லும் பொழுது நீங்கள் மாத்திரமே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் எனக்கு உடன்பட்டிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். How sad it is that many other assemblies were started by him. He labored there, but they did not partner with him in the material things. மற்ற சபைகளுக்கு அவர் பாடுபட்டிருக்கிறார், கஷ்டப்பட்டிருக்கிறார். இவ்வளவு மூலம் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பவுலோடு கூட சேர்ந்து கைகோர்த்து அவருக்கு உடன்படவில்லை என்ற விஷயம் எவ்வளவு சங்கடமான காரியமாக, மன வருத்தமான காரியமாக இருக்கிறது. Philippian letter is actually a thanksgiving letter. Paul is writing from the prison, thanking them for their partnership in the material substance. பிலிப்பியருக்கு நிருபமானது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து நன்றி அறிவித்தலுக்காக சொல்ல எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. He is rejoicing in the Lord from a prison and is remembering with gratitude the partnership in the substance of the Philippian assembly. சிறைச்சாலையில இருந்து கொண்டு சந்தோஷமா இருந்து கொண்டு அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக பிலிப்பு சபையானது எவ்வளமா அவர்களுக்கு உடன்பட்டார்கள் என்று அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து சந்தோஷப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. When you look at the Philippian church and the Macedonian church or Thessalonic and Macedonian church, the Corinthian church was more materially more prosperous church. மாசிடோனியா சபையும் மக்கதோனியா சபையோடு கூட கொரிந்து சபை ஒப்பிட்டு பார்ப்போமேனால் கொரிந்து சபையானது பொருளாதார ரீதியாக அதிக சம்பத்துள்ள சபையாக காணப்படுகிறது. But they were not first in giving. அவர்கள் கொடுப்பதிலே முன் வராத சபையாக இருக்கிறார்கள். So in 2 Corinthians 8 we read Paul is reminding about the giving of the Macedonian church and using that he is challenging the Corinthian believers to give what they have promised. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், மகதோனிய சபையானது கொடுக்கதிலே எவ்வளவு முன்னுதாரணமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சவால் விட்டு நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்வதாக நாம் பார்க்க முடிகிறது. So Philippian church was a giving church. They were fellowshipping in their substance. பிலிப்பு சபையானது தங்களிடத்தில் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சபையாக இருந்தார்கள். Hebrews chapter 13 verse 16 says, do not neglect, Hebrews 13:16, do not neglect to do good and to share what you have, that is fellowship what you have, for such sacrifices are pleasing to God. எபிரேயர் 13:16 நாம் வாசிக்கிறோம், நாம் கொடுக்கக்கூடிய காரியத்திலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் சொல்லி, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். When we read about the Macedonian church, they were very poor materially. மாசிடோனிய சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சபையாக, ஏழை சபையாக காணப்படுகிறது. But they were the first one asking Paul to take from them also what they had for the needy believers in Judea. யூதா நகரத்தில் உள்ளவர்களுக்காக கொடுப்பதற்கு தங்களிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி சொன்ன முதல் சபையாக மகதோனிய சபையானது இருக்கிறது. They became an example and a challenge for the Corinthian church. அவர்கள் கொரிந்து சபைக்கு முன்மாதிரியாகவும் சவாலாகவும் காணப்படுகிறார்கள்.
They were thankful from the Jewish believers. They received the spiritual blessing and they were ready to share in the material blessing they have given to the Jewish believers when they were in problem. யூத விசுவாசிகளும் யூதர்களும் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்த பொருளாதாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதிலே மன மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். So we looked at the need to fellowship in gospel sharing. சுவிசேஷம் அறிவிப்பதில் நாம் ஐக்கியத்தை காண்பிக்க வேண்டும். Fellowshipping in suffering for Christ. கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிப்பதில் நாம் ஐக்கியத்தை காண்பிக்க வேண்டும். Fellowshipping in the substance God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களிலிருந்து பகிர்ந்தளித்து நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும். Maybe this is the major reason why failure in this area may be a major reason why many assemblies, many individual believers are not content in their life. அநேக விசுவாசிகள் அநேக சபைகள் திருப்தி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த காரியங்களிலே அவர்கள் தோல்வியடைவதே காரணமாக இருக்கிறது. We need to be sharing in the material things God has given us. நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். In Acts 2 and Acts 4, we see the early church, they were sharing in the material things God has given them. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது இடத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். The Lord Jesus Christ himself said in Acts 20, we read Paul quoting that it is more blessed to give than to receive. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவரே இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறார், நாம் வாங்குவதை விட கொடுப்பதே சிறந்தது என்று சொல்லி. Many believers say, I wish I had more than I could have given. நாம் அதிகமாக இருந்தால் நான் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள். But that is not true. அது உண்மை அல்ல. The Macedonian church were poor, but they gave gladly. மகதோனிய சபையானது ஏழை சபையாக காணப்பட்ட போதிலும் மன மகிழ்ச்சியோடு அவர்கள் கொடுத்தார்கள். We read that first they gave themselves to the Lord and then they gave from what God has given them. முதலாவது அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், பின்னதாக தங்களுடைய உடைமைகளையும் பொருட்களையும் தேவனுக்காக பகிர்ந்தளித்தார்கள். You remember the widow, the poor widow who put 2 copper coins in the treasury, in the offertory, in the temple in Jerusalem. The Lord Jesus noticed it. ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கை செலுத்தும் பொழுது ஏழை விதவை செலுத்திய அந்த 2 நாணயங்களை அவர் கவனித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். It is very important to study from that incident. அந்த சம்பவத்திலிருந்து படிப்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. This woman was a widow. அவள் விதவையாக காணப்பட்டால் Even if she didn't put anything, nobody will blame her because she is a needy widow. அவள் அந்த விதவையானவர் எதையுமே கொடுக்காமல் இருந்தாலும் கூட யாரும் அதை பற்றி குறை சொல்ல மாட்டார்கள். காரணம் அவருக்கு அதிக தேவையுள்ள பெண்ணாக காணப்பட்டார்கள், விதவையாக காணப்பட்டார்கள். And then the Lord said she had 2 coins in her hand. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த விதவையின் கரங்களிலே 2 நாணயங்கள் மாத்திரமே இருந்தது. She had an option. She could have given 1. If she gave 1 of that coin, it's a 50% giving. அந்த விதவைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு நாணயத்தை மாத்திரம் காணிக்கை பெட்டியில் போட்டிருந்தால் 50% காணிக்கை கொடுத்ததற்கு சமமானதாக இருக்கும் என்ற வாய்ப்பு இருந்தது. That one offering would have been much more than many of us give. அந்த ஒரு நாணயமானது மற்றவர்களுக்கு எல்லாரும் கொடுத்த அந்த பங்களிப்பை விட காணிக்கை விட அதிகமானதாக காணப்படும். And I don't know how many of us give 50% of our income. நம்முடைய வருமானத்தில் 50% எத்தனை பேர் கடவுளுக்காக கொடுக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. So that widow, if she gave 1 coin, that would have been a commendable, great giving, 50%. அந்த விதவை ஒரு நாணயத்தை மாத்திரம் கொடுத்திருந்தாலே அதிக போற்றத்தக்கதாக காணப்படும். 50% மேலாக கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லி போற்றப்பட வேண்டிய நிகழ்வாக இருக்கும். Everybody would have appreciated. See, that woman gave, as a widow, she gave 50%.
அவள் விதவையாக இருந்த போதிலும் 50% அவர் இந்த கடவுளுக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி எல்லோரும் பெருமையாக பேசுவார்கள். But the Lord said she put both coins. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 2 நாணயத்தையுமே அந்த விதவை போட்டு விட்டார் என்று. Now I want to ask a question. After she gave both coin, what she has left? 2 நாணயங்களையும் காணிக்கைப்பட்டில் போட்ட பின்னதாக அந்த விதவின் கையிலே எவ்வளவு நாணயம் இருந்தது என்ற கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Normally we will say she had nothing. நாம் சொல்லுவோம் அந்த விதவின் கையிலே எதுவுமே இல்லை என்று சொல்லி. But I want to tell you, she had God with her. She had the faith and confidence that I gave it. My God is able to take care of me. நான் சொல்ல முடியும், அந்த விதவை எல்லாத்தையும் கொடுத்த பின்னதாக அந்த விதவின் கரத்திலே கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் இருக்கிறார், எல்லாவற்றையும் நான் கடவுளுக்காக கொடுத்து விட்டேன், கடவுள் என்னை பார்த்துக் கொள்ள என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தினாலே அந்த விதவை முழுமையாக கொடுத்தாள் என்று சொல்ல முடியும். We would say that she had nothing left, but she was rich because she trusted God completely. She lived by faith in God. அந்த விதவின் இடத்துல எதுவுமே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த விதவையானவள் ஏழையாக இருந்தாலும் விசுவாசத்திலே பணக்காரராக ஐஸ்வர்யனாக காணப்பட்டபடினாலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக காணப்படுகிறார். God is asked life of faith. Pardon me, I couldn't hear it. The Lord is asking you and I to live a life of faith. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார், நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி. One of the condition for discipleship is unless you give up everything you have, you cannot be my disciple. சீசராய் இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள், முக்கியமான நிபந்தனை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வரவில்லை என்றால் என்னுடைய சீசனாக இருக்க முடியாது என்று சொல்லி. Many people say that the Lord didn't mean that, you don't need to do that. ஆண்டவர் அதை அர்த்தம் கொள்ளவில்லை, ஆகினால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். But what does it mean? Unless you give up everything, you cannot be my disciple. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வராவிட்டால் நீ என்னுடைய சீசரா இருக்க முடியாது என்று சொன்னதன் அர்த்தம் என்ன? The early believers in the early church, we read, they sold many of their properties and gave it to the apostles. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அநேக விசுவாசிகள் தங்களுடைய உடைமைகள் எல்லாம் விற்று அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். And they gave it to the needy, so there was no one lacking among them. தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அங்கே தேவை உள்ளவர்கள், பற்றாக்குறை உள்ளவர்கள் என்று சொல்வதற்கு யாருமே இல்லாத அளவிற்கு எல்லோரும் சமநிலையிலே காணப்பட்டார்கள். Now we may say that was only a practice they did for some time. It is not a doctrine. They didn't continue it. We can say all their excuses. ஒருவேளை நாம் சில சாக்குப்போக்களை சொல்லலாம், அது ஒரு போதனையாக கொடுக்கப்படவில்லை, கொஞ்ச காலம் மாத்திரமே அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லி நாம் சொல்லலாம். But if you and I have the faith to do that, we will reap great spiritual blessings and eternal rewards in heaven. உங்களுக்கும் எனக்கும் அது போன்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை இருக்குமே ஆனால் அதை போல அதிகமான விசுவாசத்தை நாம் பரலோகத்திலே பெற முடியும் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியும். The Lord Jesus asked us to pray for our daily food. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய அனுதின அப்பத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். I don't know how many of us today pray for our daily food when we have enough food in our fridge each day. நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குளிர்சாதன பெட்டியிலே அளவுக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு அனுதின அண்ணாவை தாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. But a life of faith is content with the daily provision and looking for God for tomorrow's need. ஆண்டவருக்குள்ள உறுதியான விசுவாசம் என்னவென்று சொன்னால் அனுதின தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து பெற்றுக்கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக கருதப்படும். So brothers and sisters, we have fellowship with God, the triune God. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திரித்துவ தெய்வத்தோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? We have fellowship, we have that as believers, we have fellowship with the triune God. விசுவாசி என்ற முறையிலே திரித்துவ தேவனோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம், அதில் ஒன்றும் மறுப்பில்லை. We have fellowship with the apostles. அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோம். We have the fivefold blessings in our life. நம்முடைய வாழ்க்கையில 5 விதமான 5 மகிமைமிக்க ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். But fellowshipping in the gospel work, சுவிசேஷ ஊழியத்தில் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? fellowshipping in the suffering,
அவரோடு கூட பாடுகள் படுவதிலே எப்படிப்பட்ட ஐக்கியமாக காணப்படுகிறது? Fellowshipping in sharing our substance, that's something you and I need to do. நம்மிடத்திலே உள்ளவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து நாம் செய்ய வேண்டிய கடமையாக அந்த பகிர்ந்தளிப்பதிலே நம்முடைய பங்கு எவ்வளவாக இருக்கிறது? Having said about these things about the fellowship, now I would like to point out some negative aspect of fellowship where we should not have fellowship. இதுவரையில் நாம் என்னென்ன விதமான ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றதை என்ற காரியத்தை நாம் பார்த்துவிட்டு இப்பொழுது எந்த விஷயங்களில் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்ற காரியத்தை, எதிர்மறையான ஐக்கியத்தை பற்றி நான் இப்பொழுது பேச போகிறேன். We will read 1 Corinthians chapter 10 verse 18 to 22. 1 Corinthians 10 18 to 22. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18 முதல் 22 வரை நான் வாசிப்போம். Please read it in Tamil, brother, for the sake of time. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18 வசனம் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகளை பலியிடுகிறவர்களே தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? So the first negative commandment about not having fellowship is with demons, Satan and idols. சாத்தானோடும் விக்கிரங்களோடும் அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்று எதிர்மறையான அந்த ஐக்கியத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். It is a fellowship that you should have nothing to do with. There's nothing common between Christ and the idols. கிறிஸ்துவுக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. But it is very sad that many believers who came out from such background still in many areas they have the practices of the pagans still in their life. இன்னும் அநேக அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான விக்கிரகங்களை படைக்கப்பட்டதை அவர்கள் இன்னும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்ப்பது மிக மனவேதனையாக இருக்கிறது. I have seen believers who are concerned about the vastu of the door. I don't know that is in Tamil or not. That where they place the door, and when they have a housewarming service, they make sure that the milk boils over. And some believers are looking at the time and the day. These are all part of the pagan practices. We should put that away in our life. அந்நிய நம்பிக்கை கொண்டவர்கள் இன்னும் அநேக விசுவாசிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் பேய்களுக்கு பலியிடக்கூடியவர்களாக காணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அதே பழக்க வழக்கங்களாக பால் பொங்குவதையும் கதவு எந்த பக்கம் வைப்பது என்பதையும் வீட்டினுடைய கிரகப்பிரவேச நாட்களில் எப்படி நாம் செயல்படுவது என்பதையும் முக்கியமான நாட்களை குறிப்பதிலும் பழக்கமாக கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. And what I am going to share now, you may not like it, but I have to share it. நான் சொல்லுவதை ஒருவேளை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. You may not invite me again to preach, but I have to tell it as a God's servant. தேவனுடைய ஊழியர் என்ற முறையிலே நீங்கள் மறுபடியும் என்னை பிரசங்கிக்க அழைக்காவிட்டாலும் நான் சொல்ல வேண்டியது என்மேல் விழுந்த கடமை. When a marriage happens, there is a lot of pagan practices that is brought into the believer's life, even among brethren assemblies. திருமணங்கள் நடைபெறும் பொழுது இன்றும் அவிசுவாசிகளைப் போல விக்கிரக ஆராதனை பின்பற்றவர்களைப் போல சகோதர ஐக்கியத்திலும் இன்னும் காணப்படுவது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. There are God's servants who bless the thali, the Mangala Sutra. I don't know what you say in Tamil. They take that and they bless it and put it on the bride. இன்றும் அந்த தாலியை எடுத்து ஆசீர்வதித்து அந்த மணப்பெண்ணுக்கு கொடுப்பதற்கு பழக்கத்தை இன்னும் கொண்டவர்களாக சில விசுவாசிகளும் ஊழியர்களும் செய்கிறார்கள் நினைக்கும் பொழுது மனவேதனையாக இருக்கிறது. Where did these practices come from? இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எங்கிருந்து வந்தது? It is all from idol worshipping background, from superstitious beliefs.
I have read in a paper that the Tali, the Mangala Sutra, it protects their husband. That's the belief of the Hindu friends. இந்து மதம் போன்ற மதங்களிலே தாலி ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய மங்கள சூத்திரம் அந்த மந்திரம் சொல்லக்கூடிய பழக்கமானது அது கணவனை பாதுகாக்கக்கூடிய பழக்கமாக விக்கிரக வெளிப்பாட்டு பின்னணியில் வந்த பழக்க வழக்கமாக அது காணப்படுகிறது. So many things we put on our body, on our toe, fingers, toe, and so many things we put on our body comes from a pagan background. கால் முதல் தலை வரை நம்முடைய விரல்களிலும் போடக்கூடிய அநேக பழக்க வழக்கங்களானது அப்படி விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மக்களின் பழக்க வழக்கத்தில் வந்ததாக இருக்கிறது. The word of God very clearly tells we should have no fellowship with such practices. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது அப்படிப்பட்ட நபர்களோடு நாம் எந்த விதம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி. In Acts chapter 19 we read when the gospel reached the church in Ephesus, the believers who were practicing pagan practices like magic and all of that, they took those books and burned it. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படியே விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் பழக்க வழக்கங்கள் வந்த பொழுது அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அதற்கு ஆதாரமாக இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் எரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். My dear brothers and sisters, if you come from such a background, remember the Lord wants you to have no fellowship with Satan or idols or demons. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து நீங்க வந்திருப்பீர்களானால் சாத்தானோடு கூட விக்கிரங்களோடு கூட அவனமாக பேய்களை வழிபடக்கூடியவர்கள் கூட எந்த ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்று நான் சொல்லுகிறேன். The Bible says if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளை எல்லாம் ஒழிந்து போயின. The pressure of our relatives who are not saved should not make us to practice such practices in our life. விசுவாசிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக வற்புறுத்தினால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் மறுதலிப்பது தவிர்ப்பது நலமாக இருக்கும். Your husband is not protected by what you wear on your neck. It is God who protects us. உன்னுடைய கணவன் கழுத்தில் அணிந்திருக்கிற தாலியினாலே பாதுகாக்கப்படுவதில்லை, சர்வத்தையும் படைத்த தேவனாலே பாதுகாக்கப்படுகிறார். We need to examine what all practices we still carry on in our marriages, in our funerals. Terrible these things are. நம்முடைய திருமணங்களிலும் அடக்க ஆராதனைகளிலும் எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிறோம் என்ற காரியத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. Once I was attending a funeral service in Chennai. சென்னையில ஒரு அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட பொழுது, this is a believer's funeral. அது ஒரு விசுவாசனுடைய அடக்க ஆராதனை. But when the body is taken through the street, I saw people putting flowers on the road like the pagans do, all through from the house to the cemetery. They were putting the flowers on the road. The Hindu friends believe by putting like that, that spirit will come back to the house. There are a lot of superstitious belief. I was shocked to see even believers doing such practices. அந்த விசுவாசனின் அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட பொழுது உடலானது வீட்டிலிருந்து கல்லறை வரை எடுத்து செல்லப்படும் பொழுது வழிகள் தோறும் பாதைகள் தோறும் அவர்கள் மலர்கள் தூவிக்கொண்டே சென்றார்கள். விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உண்டு. அப்படி மலர்கள் தூவிக்கொண்டு செல்வோமே ஆனால் அந்த ஆத்மாவானது திரும்பி வீட்டிற்கு வரும் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தையே இந்த விசுவாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மனதுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கிறது. Brothers and sisters, when we have fellowship with the triune God, the holy God, he wants us to be holy as he is. These practices should be put away from our life. It is not scriptural, it is pagan. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்படி விக்கிரக ஆராதனை பின்பற்றக்கூடிய பழக்கங்களுக்கு நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம் இல்லாத காரியமாக இருக்கிறதாகவே நாம் பரிசுத்தராக காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. So many of our practices come back to us during wedding and funeral. அதிகமான பழக்க வழக்கங்களானது திருமணத்தின் பொழுதும் அடக்க ஆராதனையின் பொழுதும் பின்பற்றக்கூடியதாக பார்க்கிறோம். So the first negative fellowship that we should not have anything do with idols or superstitious beliefs
Satan. We should have nothing to do with Christ, and idols have no connection. முதலாவதாக எதிர்மறையான ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்வது என்னவென்று சொன்னால், விக்கிரக ஆராதனை, பேய்களை வழிபடக்கூடியவர்கள் அவனமாக சிறப்பான காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வழிபடக்கூடியவர்கள் கூட நாம் எந்த ஒரு ஐக்கியத்தையும் கொள்ளக்கூடாது என்பதாக இருக்கிறது. When I was growing up in Kerala, நான் கேரளாவில் வளரும் பொழுது even believers had a practice of putting a black thread on the children's waist. There was a practice like that. கேரளாவிலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு இடுப்பிலே ஒரு கருப்பு கயிறை கட்டி விடுவார்கள். Because that came from nominal Christians or Hindu friends. அது இந்து நண்பர்கள் மூலமாகவும் பேர் கிறிஸ்தவன் மூலமாகவும் அந்த பழக்கமாக இருக்கிறது. Later I wondered why my parents were doing like that. என்னுடைய பெற்றோர்களும் அதே போல செய்தார்கள். அப்பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி. So many things we get it from the old beliefs, the superstitious belief, and we take it on to our life. அநேகமான பழக்க வழக்கங்களானது விக்கிரக ஆராதனை போன்ற எதிர்மறையான நம்பிக்கை கொண்டவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும் அது பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. So since we have fellowship with the holy triune God, பரிசுத்த திருத்துவ தெய்வத்தோடு கூட நாம் ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது we cannot have fellowship with these kind of practices. இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்வது எப்படி? I have a few more items to share about what all areas you should not have fellowship, but my time is gone, so I'm going to stop it here. Lord willing, tomorrow we will continue the other aspect of our Christian fellowship. எப்படிப்பட்ட விஷயங்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது என்பதற்கு இன்னும் அநேக விதமான குறிப்புகள் இருக்கிறது. நேரம் போதாதமின் காரணமாக இதோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் அனுமதிப்பார் எனால் நாளை தினத்தில் அதை குறித்து நாம் பார்க்கலாம். We have fellowship with the triune God. நாம் திருத்துவ தெய்வத்தோடு கூட ஐக்கியத்தில் காணப்படுகிறோம். God is faithful who called us into fellowship with his beloved son. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசம் வைக்கும்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். We have fellowship with one another as children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒருவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். We should have fellowship in the gospel work. சுவிசேஷ ஊழியத்திலே நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். We should have fellowship in the of the body of Christ. நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விசேஷங்களில் அவருடைய சரீரத்தை குறித்த காரியங்களில் நாம் ஐக்கியம் காட்டப்பட வேண்டும். We should have fellowship in the material things, in the substance God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உலக பிராமண பொருள்களிலிருந்து நாம் ஐக்கியத்தை பகிர்ந்து கொடுத்து காணப்பட வேண்டும். But we should not have any fellowship do with Satan, demons or idols. சாத்தான், பிசாசு, அது போன்ற மாயையான நம்பிக்கை வைத்துக் கொள்வது எந்த விதமான ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள கூடாது. May the Lord help us to examine our life and see what we need to put away like the Ephesian believers. நம்முடைய வாழ்க்கை நாம் பரிசோதித்து பார்த்து எபேசு சபையாரை போல எந்தெந்த காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும், எந்தெந்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் நினைப்பூட்டுவாராக. Please participate tomorrow. We will continue the negative and conclude the fellowship topic. எதிர்மறையான ஐக்கியங்களை குறித்து நாம் தொடர்ந்து நாளைய தினத்தில் காணப்போகிறோம். கர்த்தருக்கு சித்தமாக தொடர்ந்து ஐக்கியத்தில் வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம். Christian fellowship is so heartwarming, sweet experience. கிறிஸ்தவ ஐக்கியமானது இதயத்திற்கு இதமானதாகவும் இனிமையானதாகவும் கருதப்படுகிறது. Every local assembly should be such fellowship that we don't want to leave that fellowship and outsiders want to come in. It's an enclosed garden. ஒவ்வொரு தல சபையினுடைய ஐக்கியமானது உள்ளே இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியில செல்ல விரும்பாத தன்மையுடையதாக இருக்க வேண்டும். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நாமும் அந்த ஐக்கியத்தில் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஐக்கியம் இதயத்திற்கு இதமானதாக காணப்பட வேண்டும். May brothers and sisters, may the Lord help us to you and I to have such sweet fellowship in this world as believers. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இனிமையான இதமான ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வைத்துக் கொள்வதற்காக தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாராக. May his name be glorified. Thank you. தேவனே நாம மையப்படாதாக. நன்றி.
Praise be to God. Thank you, Rachain, for the blessed message on Bible study on the fellowship of Christian fellowship. All the people, even in the, as we read, as we heard yesterday, the clubs also have their own meetings and they're coming together. We go to a cinema theater also they have. So wherever we go, there are people gather together. But that is not the fellowship which the Lord Jesus Christ has come and sacrificed his life for us, and he expects us to have. It's a fellowship that requires a great height of love, agape love. And that comes, if that agape love comes, then the fellowship also comes in. And we thank God for the message that has come in. And today we have seen the fellowship, what we have to do in fellowship, fellowship with God, and fellowship with in gospel, with gospel work, and the fellowship in sufferings for Christ, and the fellowship with the substance, the materials that we have, the money we have. The best example is we think that we have given lots to others for evangelists or people who are suffering, but we are in a rich time of Christian golden period. That is material blessings, which we have money. It is one of the best times that Christianity is having in with common people. We have a lot of money for the ordinary Christians itself. So in that particular time period of ours in 21st century, when we give something, we think we have given a lot. But the real instance when the Lord Jesus saw that widow giving the 2 coins, that shows she gave everything out of nothing, but she gained the whole heaven for her in her heart of joy, peace, and love of God. So let us understand that spiritual joy and love is something great, and let us continue to attain that in our life and try to attain that in our life and get hold of it for the glory of God. So what we should not do, some practices we do which bar our fellowship with God, that practices have been mentioned very clearly. We have to be very careful with our pagan. We are in a pagan idol. The center of the world is this of idols, the India. So we have to be very careful with the pagan, heathen, pagan superstitions entering our lives. So we all small things may see small things, but later on it will become very huge, and we may not be able to take it away from our life, and it will be a hindrance between us and God in Christ Jesus. So we have to really introspect with all these small things like vastu and having the milk in the morning when we have a housewarming, and many other things that has been mentioned. We have to be very careful so that our total thing has to be cleared off from our superstitions in our life, so that the name of the Lord would be glorified, the word of God would be seen, so that these superstitions would be completely taken away from our life. And that we have to really do it with the spirit in our heart. So now with this, we have come to the second day, end of the second day of the Bible study with Christian fellowship, with the topic of Christian fellowship. We praise God for Raju Matthew, for having, Evangelist Raju Matthew, for having taken this, first of all, this topic of fellowship. Christian fellowship is a very unique thing for us. Only we can understand. Those who taste the love of God can only understand what it is. So the 21st century Christians have to really introspect whether they really have the Christian fellowship. So we have to go into that basically. So Christian fellowship is very important. So we have to go into it. So we thank Rajain for selecting it in the spirit of God, this topic. May God bless you abundantly. The days to come, you and your family, Joyce Chechi and children, and may God be with each one of you over there in the church and the Accept Ministries. Now we also thank Brother Madhya Lagan from Pudukkottai, though we found it was difficult. He was having some throat infection or something. So really sorry, brother. I was seeing you struggling, but you took the best of the efforts to make it a point that you did it really good. We praise God. May God be with you for the translation you have done yesterday and today.
May God bless you abundantly in the days to come. We thank you really from the bottom of our hearts for having translated it in such blessed way. Though no one is perfect. We also thank Evangelist Tommy Kuriakos for her and his family for singing the songs. May God be with that dear family. Whenever we ask them for singing songs, they are ready to sing, and many are ready to come and sing and translate. We praise God for that. And we also thank each one of you for joining in. May God be with you. Definitely, these words which you are hearing will not go in waste, in vain. Definitely, God will make greater person in you, and you will be a blessed person in the days to come. And day after tomorrow, God willing, we'll be having our 100th Bible study, Zoom Bible study in Parambakam Christian Assembly. So we are having a special kind of, different kind of, only for that evening. There is a word of God, but that will be shortened. And we will be remembering all those who have taken the preachers, all those who have taken the word of God, and everything will be systematically shown, and the topics they have taken, and a Thanksgiving time, and testimonies of many dear brothers who have really enjoyed this Bible study in God, that they would praise God for what God is doing through these Bible studies. So it's going to be a different kind of Bible study. So we invite all of you who have joined today to come and witness it, so that the name of the Lord would be glorified. We especially to thank all those regular attendees who have come and helped us a lot, and prayer people, prayer believers are praying before the meeting, during the meeting, and after the meeting for this to happen in such a wonderful way. May the Lord God continue to be with each one of us wherever we are, for the glory of God. We thank everything for His glory. And now for the closing prayer, we request Brother Manohar from Kovilpatti to close in with the word of prayer and with the benediction. And with the benediction, over to the elder of the Kovilpatti Assembly, Brother Manohar. Praise the brother. Praise the Lord, brother. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை பொழுதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கிரியை செய்யக்கூடியதாய் உங்களுடைய வசனத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எழுதி கொடுத்ததான உங்களுடைய வேத வசனங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடும்படியான ஒரு நேரமாய் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே அநேகர் இதை ஆண்டவரே பார்ப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை ஆண்டவரை தீவிரமாய் கேட்கும்படியான கிருபையில நீ தந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு 2 நாளிலே 100வது மீட்டிங் என்று சொல்லும்படியான நிலைமையிலே தேவனுடைய கிருபை எவ்வளவாய் தாங்கி இருக்குது என்று நினைத்து உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அது ஒழுங்கு செய்திருக்க முடியாத கோடம்பக்கம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேக நிலைமையிலே ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த நிமித்தமாக நற்குணசாலிகளாய் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம். இன்று செய்தி கொடுத்ததான எங்களுடைய சகோதரன் ராஜு மேத்யோ அங்கிளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வேத வசனத்தை ஆண்டவரை பகுத்து போதிக்க அவருக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட அது இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு நிலைமையிலும் ஆண்டவரே, நாங்கள் பிதாவோடு இருக்கும்படியான அந்த ஐக்கியத்திலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஐக்கியமானது தேவனுடைய திருச்சபையில காணப்படுகிறது. அந்த ஐக்கியமானது ஆண்டவரே எவ்வளவாய் ஒரு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தில் அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த பலவிதமான நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தபடியினாலே எங்களுக்கு இன்னும் அதிகமான நிலைமையிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியங்கள் இருக்கிறது. அப்படியாக அந்தந்த மாநிலத்திலே சில சடங்காச்சாரங்கள் இருக்கிறது.
அப்படிப்பட்ட நிலைமையை இன்னும் கை கொண்டு வரும்படியான விசுவாசிகளுக்கு ஒரு போதனையாக போதிக்கப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாங்கள் விலகி இருக்க ஆண்டவரே சாத்தான் கொண்டு ஆண்டவரே நல்லவர், உண்மை நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். ஆண்டவரே டிரான்ஸ்லேட் செய்தான சௌரன் மதியலன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு உடைய பலப்படுத்தினீர். ஆண்டவரே உடைய கிருபை அவளை பூரணமாய் ஆண்டவரை தாங்கி கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல பாடல் பாடின என்னுடைய சகோதரன் டாமி குரியாகோஸ் அந்த ஃபேமிலிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை அநேகர் இதில் கேட்டிருக்கிறார்கள். அவளையும் கூட நீர் ஆசீர்வதிப்பதாக கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மேய்ப்பர் மற்றொருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May the love of God the Father, the fellowship of the Holy Spirit, and the grace of the Lord Jesus Christ be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in today evening. Once again, may God be with all of you, all of us, and especially with Rachain in Bangalore, and also with Brother Madhyalagan in Pudukkottai, and also with the singers, Evangelist Tommy Kuriakos and family, and each one of us. May God bless all of us for His glory. Thank you once again for joining in. God willing, we shall meet tomorrow evening. Till then, may God be with each one of us. God bless.